ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் என்றால், உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக இஸ்லாத்தை விடுகிறவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் வராத வரை கியாமனால் வராது. உலக ஆசாபாசங்களுக்காக, அற்ப சுகங்களுக்காக உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாத்தை தூக்கி வீசுவார்கள். அவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது அந்த நாளுக்குரிய அறிகுறி. அற்ப சுகத்திற்காக, உலகத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசுகிற அன்பர்கள், அந்த காலம் வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிறது. அந்த காலம் வந்துவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது. இளமை பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். வளர்ந்து வருகிற பெண் பிள்ளைகள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இன்றைக்கு வாழ்கிற காலம் மோசமான காலம். இன்றைக்கு வாழ்கிற காலம் மிக மோசமான காலம். ஒரு பெண் பிள்ளை சுயமாக ஒரு ஆண்மகனை தேர்வு செய்து அவனைத்தான் திருமணம் முடிப்பேன் என வம்புதும்புகளிலே ஈடுபட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி, மார்க்கத்தை விட்டுமே வெளியேறி, இன்றைக்கு உலகம்தான் தேவை, திருமண வாழ்வுதான் தேவை. திருமண வாழ்வா இஸ்லாமா என்றால் எனக்கு திருமண வாழ்வுதான் தேவை. பெற்றோர்களா இஸ்லாமா உலகமா என்றால் உலகம்தான் தேவை. மார்க்கமா உலக ஆசாபாசமா என்றால் உலக ஆசாபாசம் தான் தேவை. பொருளாதாரமா அல்லாஹ்வுடைய ரசூலா என்றால் பொருளாதாரம் தான் தேவை. வேதமா அல்லது உலகத்தினுடைய இன்பமா என்றால் உலகத்துடைய இன்பம் தான் தேவை. குர்ஆன் தேவையில்லை என்கிற காலம் இந்த காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தாய்மார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கியதாக சொல்கிறான். தன்னுடைய அருள், தன்னுடைய ரஹ்மத், தன்னுடைய நிஅமத் எல்லாம் தூதரின் மூலம் நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், அது கியாம நாளின் அறிகுறி, உலக அழிவு நாளுடைய அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் இருக்காது மக்களிடத்தில். மார்க்கம் இருந்தாலும் தோன்றுகிற பொழுதெல்லாம் சட்டையை கழட்டி வீசுவதைப் போல மார்க்கத்தை தூக்கி வீசுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூலும் வேண்டாம், அவர்களுக்கு வேதமும் வேண்டாம், அவர்களுக்கு மார்க்கமும் வேண்டாம், அவர்களுக்கு மறுமையும் வேண்டாம், அவர்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம். தூக்கி வீசுவார்கள் உலகத்திற்காக, உலகத்தில் வாழ்கிற அற்ப காலத்திற்காக, உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக இஸ்லாத்தையே தூக்கி வீசுகிற மக்கள் வராத வரை அந்த காலம் வராது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இன்றைக்கு அந்த காலம், இன்றைக்கு அந்த காலம் மார்க்கமா உலகமா என்றால் நமக்கு மார்க்கம் தான், உலகம் தான் முக்கியம். மார்க்கம் எல்லாம் நமக்கு மறுமையிலே பார்த்துக் கொள்ளலாம் என்பார்கள். மார்க்கமா அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பார்கள். மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை கூறினார்கள் என்றால் நமக்கு மனோ இச்சை தான் நமக்கு முதலிடம், நமக்கு மார்க்கம் இரண்டாவது பட்சம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நம் மூலம் இந்த உலகம் அழிய போகிறது என்று பொருள். எந்த நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த உத்தம சீலர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இதற்காக வேண்டியா தியாகம் செய்தார்கள்? இதற்காக வேண்டியா ரத்தம் சிந்தினார்கள்? இதற்காக வேண்டியா நாடு கடத்தப்பட்டார்கள்? இதற்காக வேண்டியா வீட்டிலே இருக்கிற எல்லா உறவு முறைகளையும் துண்டித்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு வந்தார்கள்? இதற்காக வேண்டிய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தார்கள்? இதற்காக வேண்டிய கண் எதிரே மனைவி மக்களை எல்லாம் அந்த மக்கள் பறிகொடுத்தார்கள்? எதற்காக? இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக. அல்லாஹ்வுடைய தீன் இது. இது உலக சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. இது நம்முடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறை திட்டம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை உலகத்தினுடைய அற்ப காரியத்திற்காக மக்கள் தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் எதிர்பாருங்கள் அந்த நாளை. அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும்.